ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் டேட்டா வந்து நம்ம ஒரு அசூர்லேருந்து ஃபேப்ரிக் மூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் லோக்கல் சிஸ்டம்லேருந்து ஃபேப்ரிக் மூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விஎம் சிஸ்டம், ஒரு ஃபைல் சிஸ்டம்லேருந்து ஃபேப்ரிக் மூவ் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோர்ஸ் வந்துட்டு எஃப்டிபி. எஃப்டிபி அப்படின்னா வந்துட்டு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ஓல்டு சிஸ்டம் இருந்தது. எஃப்டிபி அப்படின்னு. இந்த எஃப்டிபியோட இது பேர் என்னன்னா, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்மளுடைய விண்டோ கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது நம்மளுடைய டெஸ்க்டாப் கனெக்ட் ஆயிருக்கும். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருடைய சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்து சர்வரா இருக்கலாம். இல்ல வந்துட்டு அது இது கஸ்டமருடைய அ அப்ளிகேஷனா இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஃபைல வந்துட்டு இங்க இருந்து அங்க பாஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணாலே போதும். அந்த சிஸ்டம்ல வந்துட்டு ஃபைல் ஈஸியா லோட் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு எதனால யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அப்போல்லாம் வந்துட்டு கிளவுட் கிடையாது. ஓகே. அப்போ இன்னொருத்தருடைய மிஷினை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஐபி அட்ரஸை வச்சு தான் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த எஃப்டிபி மூலமா என்ன பண்ணுவாங்க, அந்த ஐபி அட்ரஸை இன்னொருத்தர் மிஷினோட ஐபி அட்ரஸை வந்துட்டு எடுத்துட்டு வந்து நம்மளுடைய அந்த அப்ளிகேஷன்ல மேப் பண்ணிடுவாங்க. ஸோ அத மேப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெடியா கனெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க உங்களுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு, உங்களுடைய ஃபைல்ஸ வந்துட்டு ஈஸியா நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணி போட்டீங்கன்னா, அவங்களுடைய சிஸ்டமுக்கு போயிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு காலங்காலமா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இது எப்போ அப்படின்னா வந்துட்டு, கிளவுட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பென் டிரைவ், இந்த இமெயில் இதெல்லாம் வந்துட்டு அதிகமா வர்றதுக்கு முன்னாடி. அப்பவே இமெயில்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் அதிகமான டேட்டாவ வந்துட்டு நீங்க இமெயில்ல ஷேர் பண்ண முடியாது. ஸோ, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, சில லெகசி சிஸ்டம்ஸ்லாம் வந்து இன்னும் இந்த ஃபார்மேட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லெகசி சிஸ்டம்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங்ல, சில மேனுஃபேக்சரிங் ஆ செக்டார்ஸ்ல அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு இந்த சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. முதல்ல இந்த எஃப்டிபியோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அட்வான்டேஜஸ் அப்படின்னா வந்துட்டு ஈஸியா டிராக் அண்ட் டிராப் பண்ணிடலாம். ஒரு டேட்டாவ வந்துட்டு நம்ம ஆ நம்மளுடைய மெஷின்ல இருந்து கஸ்டமருடைய மெஷினுக்கு நம்ம ஈஸியா டிராக் அண்ட் டிராப் பண்ணிடலாம். ஈஸி டூ ஹேண்டில்னு சொல்லலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னா. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது நெறைய இருக்கு. ஏன்னா, இதுல வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு செக்யூரிட்டி கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ஃபைல தப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா கூட, அதுக்குள்ள கஸ்டமர் அங்கேருந்து பிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு ஓப்பன் விண்டோ. ஒன்ஸ் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கனாலே, அந்த இடத்துல இருந்து கஸ்டமர் உடனே அந்த ஃபைல அவங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்ப இந்த மாதிரி நெறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி இந்த லெகசி சிஸ்டம்லாம் வந்துட்டு ஒரு அன்செக்யூர்டான என்விரான்மென்ட்ல வந்துட்டு இன்னும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்கிரேட் பண்ணி எஸ்எஃப்டிபி அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. இந்த எஸ்எஃப்டிபி அப்படின்றது செக்யூர்டு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஆ டிரான்ஸ்ஃபார்ம் போட்டுனா டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஓகே. ஸோ அப்போ இந்த எஃப்டிபியோட அட்வான்ஸ்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஃப்டிபி. இன்னும் நெறைய பேங்கிங்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய பேருக்கு அந்த கிளவுட்லாம் ஆப்பரேட் பண்ண தெரியாது. சரிங்களா?
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்றது ஒரு கஷ்டமா இருக்கும். அதாவது எக்ஸெல்ல ஈஸியா ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா வந்துட்டு இப்போ நீங்க அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணி குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு அ பிசினஸ்ல, சரிப்பா நீ எக்ஸெல்லே வேலை செய். எக்ஸெல்ல வேலை செஞ்சுட்டு, எனக்கு அந்த ஃபைல்ஸ மட்டும் எண்ட் ஆஃப் த டே நீ இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிடு. மூவ் பண்ணிட்டேன்னா, நான் வந்து அத கிளவுடுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். அப்படின்ற மாரி, நம்ம ஒரு சில சிஸ்டம்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அஸ் எ டேட்டா இன்ஜினியரா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரியான கனெக்டிவிட்டியா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அது ஒரு லெகசி லோக்கல் மெஷினா இருக்கலாம். இல்ல அது வந்து ஒரு சர்வரா இருக்கலாம். அது ஒரு ஏபிஐயா இருக்கலாம். அது வந்து ஒரு ஃபிளாட் ஃபைல்ஸா இருக்கலாம். எந்த மாரி டேட்டாவா இருந்தாலும் நம்ம வந்து எடுக்கணும். அப்ப இந்த எஸ்எஃப்டிபிய வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த எஸ்எஃப்டிபி அப்படின்றது வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு நம்ம சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுல வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா, ஃபைல்ஸில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ட்ரெடிஷனலான சாஃப்ட்வேர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, WinSCP அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கூட நீங்க எஃப்டிபி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நீங்க 2ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எஸ்எஃப்டிபிக்கு ஒரு என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் என்னோட அசூர் போர்ட்டல்லே வந்துட்டு எஸ்எஃப்டிபிக்கு ஒரு என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு portal.azure.com போயிடுறேன். ஸோ இதுல ரிசோர்சஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். எஃப்டிபினாலே இஸ் நத்திங் பட் வந்து நம்ம ஸ்டோரேஜ்க்குள்ள மூவ் பண்றது தான். நம்மளுடைய சிஸ்டம்ல இருந்து கிளையன்ட் சிஸ்டம்க்கு மூவ் பண்றது தான் எஃப்டிபி. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏடிஎல்எஸ் கிரியேட் பண்ண போறேன். சாரி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அசூரை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் அப்படின்னா வந்துட்டு நீங்க எதர் பிளாக் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம், ஏடிஎல்எஸ் யூஸ் பண்ணலாம். டேட்டா லேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா லேக் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் உண்டான டிஃபரெண்ட் என்னன்னா, பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்துட்டு ஒரு சாதாரணமா ஒரு டேட்டாவை நம்ம ஈஸியா ஸ்டோர் பண்றதுக்கு பிளாக் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு பிக் டேட்டாலாம் யூஸ் பண்றீங்க. அதுல நிறைய ஜேசான் ஃபைல்ஸ், பார்க்வெட் ஃபைல்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்க டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஏடிஎல்எஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுமே கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ள தான் போகணும். ஸோ ஸ்டோரேஜ் மேல போயிட்டு நீங்க ஸ்டோரேஜ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு கிரியேட் பண்ணுங்க. ஸோ என்னோட டிஃபால்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறேன். ரிசோர்ஸ் குரூப் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதே ரிசோர்ஸ் குரூப்லேயே போயிடலாம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு ஃபேப்ரிக் ஜூலை, இது எஸ்எஃப்டிபின்றதுனால எஸ்எஃப்டிபி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. டைப் பண்ணிட்டு ரீஜன் அப்படியே இருக்கட்டும். பிரைமரி சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு. உள்ள போய் பார்த்துடலாம். பிரைமரி சர்வீசஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா லேக் ஸ்டோரேஜ் எடுக்க போறோம். டேட்டா லேக் ஸ்டோரேஜ் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் அப்படின்னே கொடுத்துருங்க.
ரிடண்டன்சி மாத்திரம் எப்பயுமே லோக்கல் ரிடண்டன்சி எடுத்துக்கங்க. ஏன்னா அது வந்து காஸ்ட் கம்மியாகும். அதாவது உங்களுடைய டேட்டா எந்தெந்த இடத்துலலாம் பேக்கப் எடுக்கலாம் அதுதான் ரிடண்டன்சின்றது. ஸோ லோக்கலி நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அது காஸ்ட் கம்மியாகும். நீங்கள் ஜியோ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா வந்துட்டு ஜாஸ்தியாகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பிளாக் ஸ்டோரேஜுக்கு கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு இந்த பிளாபை வந்துட்டு நீங்கள் டேட்டா லேக்கா மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். எனேபிள் ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணணும். அப்படி எனேபிள் பண்ணும்போதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் எஸ்எஃப்டிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு எனேபிள் பண்ணணும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா enables the SSH file transfer protocol for your storage account that allows users to access blobs via SFTP endpoint. Local users need to be created before SFTP endpoint can be accessed. இதோட மீனிங் என்ன அப்படின்னா எஸ்எஃப்டிபி என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் யூசர்ஸ் அப்படின்றது. லோக்கல் யூசர்ஸ் நீட் டு பி கிரியேட்டட் பிஃபோர் எஸ்எஃப்டிபி என் பாயிண்ட் ஆக்சஸ் அப்படின்னு வருது. அப்போ நம்ம வந்து யூசர் ஐடிலாம் கிரியேட் பண்ணணும். முதல் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு மற்ற செட்டிங்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். மேலே வந்தீங்கன்னா அடுத்து நெட்வொர்க்கிங். நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங் போகிறேன். நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவே பப்ளிக் நெட்வொர்க் எனேபிள் ஆயிடுச்சு. ஏன்னா எஸ்எஃப்டிபினாலே வந்துட்டு பப்ளிக் ஆக்சஸ் பண்ணணும். அதனால வந்துட்டு அதுவே எனேபிள் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆல் நெட்வொர்க் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் டேட்டா ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு எதுவும் வேண்டாம். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. செக்யூரிட்டி எதுவும் வேண்டாம். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. என்கிரிப்ஷன் வேண்டாம். அப்படியே எனேபிள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தேங்க்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் என்ன, அதில் நம்ம கிரியேட் பண்ண போகிற எஸ்எஃப்டிபியோட நேமு இது எல்லாமே இருக்குது. அப்படியே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது கிரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த சாஃப்ட்வேர்ஸில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில்லாவோட வின் எஸ்இபி தான் வந்துட்டு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு வின் எஸ்டிபி டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ அதோட போர்ட்டல் வரும். அந்த அஃபீஷியல் போர்ட்டலில் போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டவுன்லோடு வின் எஸ்டிபி அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதோட டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டவுன்லோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால் எனிவே கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபார் மீன் கேட்குது, ஆல் யூசர் கேட்குது. ஆல் யூசர் கொடுத்துடலாம். எஸ். ஸோ இதில் வந்துட்டு அக்ரிமெண்ட் கேட்குது, அக்செப்ட் கொடுத்துருங்க. இதில் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் வேணுமா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷன் வேணுமான்னு கேட்குது. ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷன்லேயே போயிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு பேனல் வந்துட்டு 2 பேனல்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ட்ராக் பண்ணி போட முடியும். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோதான். லான்ச் வின் எஸ்டிபின்னு இருக்கு. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா லான்ச் ஆகிடும். இந்த ப்ரௌசர் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வின் எஸ்ஏபி ஓப்பன் ஆயிடுச்சு.
இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் கேக்குது. எந்த அட்ரஸ வந்துட்டு நீங்க கனெக்ட் பண்ண போறீங்கன்னு கேக்குது. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சிஸ்டம் கனெக்ட் ஆயிடும். ரைட் சைடு இருக்கிற சிஸ்டம்க்கு தான் நம்ம அட்ரஸ் குடுக்க போறோம். ஓகேங்களா? அந்த அட்ரஸ் போயிட்டு நம்ம Azureல எடுத்துக்கலாம். இப்ப இது டிப்ளாய்மென்ட் ஆயிடுச்சு. கோ டூ சோர்ஸ் போயிடுறேன். ஸோ Azure டேட்டா லேக் அப்படின்னாலும் சரி, பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னாலும் சரி, அது பேசிக்கலி அது ஒரு ஸ்டோரேஜ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டோரேஜ நம்ம எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல லெஃப்ட் சைடுல வந்துட்டு கண்டெய்னர்ஸ்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல போயிட்டு ஆட் கண்டெய்னர் குடுத்துடுறேன். ஸோ கண்டெய்னருக்கு பேர் வந்து குளோபல் அப்படின்னு குடுத்துடுறேன். கிரியேட். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள போனீங்க அப்படின்னா, இங்க வந்து டைரக்டரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்டரி அண்ட் சப் டைரக்டரி நீங்க எத்தன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு, அதுல வந்து நீங்க ஏதாவது டேட்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு கண்டெய்னர் மாத்திரம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்டரி அண்ட் சப் டைரக்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்டிபிலே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவர் வியூ போயிடலாம். சாரி. சோர்ஸ் போயிடுங்க. சோர்ஸ்ல இந்த லெஃப்ட் சைடு கீழ வந்தீங்கன்னா, எஸ்எஃப்டிபி அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இப்ப இதுல நம்ம யூசர் ஆட் பண்ணணும். ஆட் லோக்கல் யூசர் அப்படின்னு குடுங்க. இப்ப யூசர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து எஸ்எஃப்டிபி யூசர் 001 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இத வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பாஸ்வேர்டு நீங்க குடுக்கணும். எஸ்எஸ்ஹெச் பாஸ்வேர்ட். ஓகே. இத எனேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட். கண்டெய்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டோம். அத அப்படியே பிக் பண்ணிக்கங்க. ஓகே. பெர்மிஷன். இந்த கண்டெய்னருக்கு என்னென்ன பெர்மிஷன்லாம் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க ரீடு, ரைட்டு இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா நீங்க குடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஆல் பெர்மிஷன்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, லேண்டிங் டைரக்டரி அப்படின்னு இருக்கு. ஸோ எஸ்எஃப்டிபி வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது, நம்ம லோக்கல் மெஷின் வந்து ஸோ அது ஒரு டைரக்டரியில வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ அது வந்து நான் குளோபல்லே குடுத்துட்டேன். ஆ. ஸோ இந்த குளோபல்லே வந்துட்டு டிஃபால்ட்டா லேண்ட் ஆகட்டும். ஆட் குடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு லோக்கல் யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு பாஸ்வேர்ட் இதான் வந்து எஸ்எஸ்ஹெச் பாஸ்வேர்டு. இத நீங்க காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல போட்டு வச்சுக்கங்க. ஸோ இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய யூசர் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் இருக்கும். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல 2 பார்ட் இருக்கும். இந்த @ இருக்கு இல்லையா? இதுலருந்து லாஸ்ட் வரையும் வர்றது வந்து பாத்தீங்கன்னா, சர்வர் நேம். ஓகேங்களா? இந்த க்கு முன்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, யூசர் ஐடி. ஓகேவா? ஸோ இது வந்து சர்வர் நேமு. இது வந்து யூசர் ஐடி. மேல இருக்கிறது பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இப்ப என்னோட WinGP போயிடுறேன். ஹோஸ்ட் நேம் அப்படின்னாலே சர்வர் நேம். சர்வர் நேம் என்னது? இத காப்பி பண்ணிக்கலாம். யூசர் நேம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத காப்பி பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு மேல இருக்கிறத காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இத போட்டுட்டு நீங்க லாகின் அப்படின்னு குடுத்தா போதும். அக்செப்ட் குடுத்துருங்க. பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ரைட் சைடு வந்துட்டு நம்மளுடைய கண்டெய்னர் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இதுல போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இதுல போயிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல்க்குள்ள நான் இந்தியான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன்.
அதுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு சப் ஃபோல்டர் கஸ்டமர் அப்படின்னு கிரியேட் பண்றேன். இந்த கஸ்டமருக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபைல்ஸ் வேணுமோ நீங்க லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு என்ன டைரக்டரி கனெக்ட் ஆயிருக்குன்னா டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஃபேப்ரிக் ஃபோல்டரை நான் இதில் போயிட்டு கனெக்ட் பண்ண போறேன். ஸோ என்னோட ஃபேப்ரிக்ல பிரான்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டரை இங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க மேல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் இங்க வந்துடும். இப்போ இதுல போயிட்டு கஸ்டமர் போயிட்டு இதுல இருக்கிற 3 ஃபைல்ஸையும் நீங்க ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மூவ் பண்ணியாச்சு. இப்போ மேல போறதுக்கு வந்துட்டு இந்த ஆரோ பிரஸ் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா மேல போயிடும். மறுபடியும் இன்னொரு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். இதுக்கு வந்து எம்ப்ளாயின்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ இங்க டபுள் கிளிக் பண்றேன். மேல போயிடும். இந்த எம்ப்ளாயி ஃபைல்ஸை இங்க இருந்து மூவ் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயிக்குள்ள போயிட்டு இங்க இருந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இங்க மேல போயிடுறேன். ஆர்டருக்குள்ள போயிடுறேன். இப்போ இங்க மேல போயிடுறேன். ஒரு ஆர்டருக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் இங்க இருந்து இங்க மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இந்தியாவுக்குள்ள கஸ்டமர் இருக்கு, எம்ப்ளாயி இருக்கு, ஆர்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட டைரக்டரி வந்துட்டு மேல லிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம லோக்கல்ல நம்ம பார்க்குற எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா கிளவுடோட இன்டராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க கிளவுட்ல போயிட்டு நம்மளுடைய கண்டெய்னருக்குள்ள போனீங்கன்னா குளோபலுக்குள்ள இந்தியான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கஸ்டமர், எம்ப்ளாயி, ஆர்டர் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு இதுலயும் ஃபைல்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் நம்ம கிளவுட் ஆக்சஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு எஸ்எஃப்டிபி கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்கிற யூசர்ஸ்க்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஈஸியா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? So இதுதான் வந்துட்டு எஃப்டிபியோட வேலை. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சரி. இந்த எஸ்எஃப்டிபியை நம்ம எப்படி ஃபேப்ரிக் எடுத்துட்டு போகலாம்? இப்போ நான் வந்துட்டு ஃபேப்ரிக் கிரியேட் பண்றேன். app.fabric.com. ஸோ இதில் போயிட்டு ஒரு ஸ்பேஸ்ல ஒரு நியூ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் ஜூலை 010. இதில் போயிட்டு ஒரு நியூ ஐட்டம் எடுத்துக்கிறேன். ஒரு லேக் ஹவுஸ் எடுத்துக்கலாம். பிரான்ஸ் லேக் ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டைனாமிக்கா மூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இங்க ஒரு கான்ஃபிக் டேபிள் கிரியேட் பண்றேன். கான்ஃபிக் டேபிள் எங்க போய் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா இங்க வந்து ஒரு வேர் ஹவுஸ் எடுத்துக்கிறேன். அப்போ ஃபேப்ரிக் போர்ட்டல் போறேன். இதுல போயிட்டு நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல ஒரு நியூ ஐட்டம் போயிட்டு அந்த நியூ ஐட்டம்ல ஒரு வேர் ஹவுஸ் எடுத்துக்கிறேன். வேர் ஹவுஸ் அப்படின்றது வந்துட்டு இப்போ எஸ்எஃப்டிபி டிடபிள்யூஹெச் அப்படின்னு எஸ்எஃப்டிபி டேட்டா வேர் ஹவுஸ் கிரியேட். ஸோ இதுல நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு நியூ கொரி எடுத்துக்கிறேன். கிரியேட் டேபிள் டிபிஎல்
config. id INT ன்னு போட்டுக்கிறேன். ஸோ src path varchar 50 sync path varchar 50. வேற என்ன வேணும் நமக்கு? is active. ஸோ இதை நான் ரன் பண்றேன். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கீமால போனோம்னா டிபிஓல டேபிள்ஸ்ல உங்களுக்கு டிபிஎல் கான்ஃபிக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்சர்ட் இன்டு டிபிஎல் கான்ஃபிக் வேல்யூஸ். ஸோ இதில் போயிட்டு சீரியல் நம்பர் 1 லொகேஷன் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கண்டெய்னரை விட்டுருங்க. லொகேஷன் வந்துட்டு நம்ம எப்பவுமே டைரக்டரியா தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். டைரக்டரி வந்துட்டு இந்தியாவில் கஸ்டமர். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இந்தியா /கஸ்டமர். நம்மளுக்கு ஃபேப்ரிக் சைடு உள்ள லேகோஸ்ல குளோபல் பிரான்ஸ்னு வச்சுக்கலாம், அதுக்குள்ள கஸ்டமர்னு வச்சுக்கலாம். இது ஆக்டிவான்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவ். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வரலாம். ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயின்னு வச்சுக்கிறேன், இங்கே வந்து ஆர்டர்னு வச்சுக்கிறேன், இங்கே வந்து ப்ராடக்ட்னு வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி ஆர்டர் ப்ராடக்ட் இல்லாதனால நான் இங்கே 0 கொடுத்தேன். ரன் பண்றேன். நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் கான்ஃபிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய டேட்டா வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன், டைரக்டா போயிட்டு app.fabric.comல என்னோட ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்துட்டு ஒரு பைப் லைன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பைப் லைன்ல வந்துட்டு ஆக்டிவிட்டியில அஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மேப் பண்ணணும்னா நம்மளுடைய டேட்டா வேர்ஹவுஸ் மேப் பண்ணணும். செட்டிங்ஸ்ல போறேன், ப்ரௌஸ் ஆல், நம்மளுடைய டேட்டா வேர்ஹவுஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் கான்ஃபிக் வேர் இஸ் ஆக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணிடலாம். ஓகே, ரன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நான் இந்த டேட்டாவை எடுத்துட்டு காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல போடுறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இங்க வந்துட்டு ஆக்டிவிட்டியில போயிட்டு ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் ஈச் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் இருக்கிற அவுட்புட்டில் இருக்கிற இந்த ரிசல்ட் செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ல இருந்து இந்த ரோஸ் அப்படின்ற ரெக்கார்ட்ஸை எடுத்து வந்துடும். அஸ் யூஸ்வல் வந்துட்டு நம்ம எடிட்ல போயிட்டு ஒரு காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி ஆட் பண்ண போறோம். இந்த காப்பி டேட்டால இப்போ சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூல போயிட்டு சர்ச் பண்ணுங்க எஸ்எஃப்டிபின்னு. எஸ்எஃப்டிபியோட சர்வர் கேக்குது. சர்வர் அட்ரஸ் நம்மகிட்ட இருக்கு இல்லையா, இந்த @ அப்புறம் பின்னாடி இருக்கிறது தான் சர்வர் அட்ரஸ். ஓகே, ஸோ ஹோஸ்ட் கீ தேவையில்லை. சர்வர் அட்ரஸ் கனெக்ஷன் நேம் இந்த நேம்லேயே சேவ் ஆகட்டும், தப்பு இல்லை. டேட்டா கேட்வே தேவையில்லை இதுக்கு, ஏன்னா ஆன்லைன் அப்படின்றனால கேட்வே தேவையில்லை. ஆத்தன்டிகேஷன், பேசிக் ஆத்தன்டிகேஷனில் யூசர் நேம் நம்ம இதை டைப் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு இதை கொடுத்துடலாம். கனெக்ட். ஸோ இப்போ எஸ்எஃப்டிபி கனெக்ட் ஆகிடுச்சு. டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு உங்களுக்கு வைல்ட் கார்டில் போயிட்டு என்ன ஃபோல்டர் வேணுமோ ஃபார் ஈச்சில் போயிட்டு ஐட்டம் டாட் எஸ்ஆர்சி பார்ட் வந்து ஸ்டார் எடுத்துக்கலாம். டெஸ்டினேஷனில் போகிறேன். டெஸ்டினேஷனுக்கு நம்ம லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணிட்டோம்ல, பண்ணியாச்சு. லேக் ஹவுஸ் பிரான்ஸ் லேக் ஹவுஸ் ஃபைல்ஸில் போயிட்டு ஃபார் ஈச்சில் சிங்க் பார்த்து எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெயின் கேன்வாஸ் போகிறேன், டேட்டாவை சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபார் ஈச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி வந்திருக்குது. இப்போ இந்த பைப்லைன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் என்னோட பிரான்ஸ்ல போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு குளோபலுக்கு கீழே பிரான்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதில் வந்துட்டு 3 சப் ஃபோல்டர், 3லையுமே நம்மளுடைய டேட்டா வந்து
இப்போ நம்ம டெய்லி வந்துட்டு இதே செட் ஆஃப் ஆக்டிவிட்டியை பார்க்கறதுனால நம்மளுக்குமே வந்துட்டு ரொம்ப பழகிடுச்சு, போர் அடிச்சிருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இதுல சில அடிஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆட் பண்றேன். அடிஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த குளோபல் சைடு நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த குளோபல் ஃபோல்டரை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்னோட கான்ஃபிக் டேபிள்ல நான் கொடுத்த இந்த இன்புட் இருக்கு இல்லையா? இந்த இன்புட்ல ஆர்டர் அப்படின்ற டேபிள ஆப்போசிட்ல ஆர்டர் அப்படின்ற டேபிள்குள்ள சாரி ஆர்டர் அப்படின்ற அந்த ஃபோல்டரை நம்மளுடைய லேக் ஹவுஸ்ல ஆர்டர் அப்படின்ற ஃபோல்டர் நேம்லயே ஸ்டோர் பண்றோம். அதுல இருக்கிற ஃபைல்ஸ. சரிங்களா? இப்போ அன்பார்ச்சுனேட்லி நான் இங்க டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஆர்டருக்கு பதிலா ஆர்டர்ஸ்ன்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்துட்டு பைப்லைன் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா ஆர்டர்ஸ்ன்ற ஒரு டேபிளே இருக்காது. அதுவும் இல்லாம நம்ம அத ஈஸ்ட் ஆக்டிவ் வேற குடுத்துருக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? இந்த டேபிள போய் தேடும். டேபிள் இல்லாதனால ஃபெயில் ஆயிடும். அப்படி ஃபெயில் ஆற நேரத்துல அத எப்படி மேனேஜ் பண்றது? அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ட்ரங்கேட் டேபிள் டிபிஎல் கான்ஃபிக் குடுத்துக்கிறேன். இந்த டிபிஎல் கான்ஃபிக்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எரேஸ் பண்ணிடுறேன். இப்ப மறுபடியும் போயிட்டு இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்றேன். இப்போ பாருங்க, நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டால ஆர்டருக்கு பதிலா ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும். ஓகே. இப்போ போயிட்டு நான் என்னோட பைப்லைன ரன் பண்றேன். மறுபடியும். என்ன ஆகும்? கண்டிப்பா ஃபெயில் ஆகும். ஏன்னா ஆர்டர் அப்படின்னு டேபிளே இல்ல. சாரி ஃபோல்டர் கிடையாது. அதனால இது ஃபெயில் ஆயிடும். பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, காப்பி டேட்டால நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப 2 ஃபோல்டர் தான் சக்சஸா காப்பி ஆயிருக்குது. ஒரு ஃபோல்டர் ஃபெயில் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஆர்டர் அப்படின்ற ஃபோல்டர் கிடையாது. இங்க வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அண்டர் குளோபல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரான்ஸ்க்குள்ள 2 ஃபோல்டர் தான் உள்ள இருக்குது. ஒண்ணு கஸ்டமரு, ஒண்ணு வந்து எம்ப்ளாயி. ஆர்டர் உழுகல. பிகாஸ் அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்ப இத எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? இப்ப இந்த ஃபெயில் ஆறது வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்றது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம புதுசா ஒரு ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம். இப்ப முதல்ல ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணுது? ஃபார் ஈச்ல எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஃபார் ஈச்ல எடுத்துட்டு வருது. இந்த ஸ்கிரிப்டோட அவுட்புட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த 3 டேபிளோட நேமும் வருது. இந்த ஸ்கிரிப்டோட அவுட்புட் வரும்போதே நான் என்ன பண்ண போறேன்? அந்த 3 டேபிளும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார் ஈச்ன்றத நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸ்கிரிப்டுக்கு பக்கத்திலேயே நான் ஒரு வேலிடேஷன் வைக்கிறேன். என்ன வேலிடேஷன் வைக்க போறேன்னா, இங்க கெட் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ இத இங்க எடுத்துட்டு வர்றேன். ஸோ இந்த கெட் மெட்டா டேட்டால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செக் பண்றோம்.
என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த பிளாக் ஸ்டோரேஜ் எஸ்எஃப்டிபில அந்த ஃபோல்டர்ஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். எந்த ஃபோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல போயிட்டு ஸ்கிரிப்டோட அவுட்புட்ல இருக்கிற ஓகே. நம்ம ஃபார் ஈச்க்குள்ள மெட்டா டேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மெட்டா டேட்டாவை டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஈச் ஃபோல்டரை நம்ம செக் பண்ணணும் இல்லையா? அதனால வந்துட்டு ஃபார் ஈச்சுக்குள்ள மெட்டா டேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் ஈச் அஸ் யூசுவல் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச்சுக்குள்ள அஸ் யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை குடுத்துடலாம். நம்ம ஸ்கிரிப்டோட அவுட்புட்ல இருந்து, ரிசல்ட் செட்ல இருந்து ரோஸ் இத குடுத்துடலாம். அப்ப இது என்ன பண்ணும்னா, ஒரு ஒரு ரோவா பாஸ் பண்ணும். ஸோ இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், அடிஷனலா இந்த ஃபார் ஈச்க்குள்ள ஒரு மெட்டா டேட்டா ஆட் பண்றேன். இந்த மெட்டா டேட்டா வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம எஸ்எஃப்டிபியோட கனெக்ட் பண்ணிட்டு, அதுல போயிட்டு வேலிடேட் பண்ண போகுது. ஃபார் ஈச்ல இருக்கிற இந்த எஸ்ஆர்சி பாத் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு, இப்போ இங்க ஃபீல்டு லிஸ்ட்ல இங்க எக்ஸிஸ்ட் அப்படின்னு குடுத்துருங்க. எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணும்? இது இருக்குதான்னு செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட்ல இருந்து ஃபார் ஈச்சுக்கு பாஸ் பண்றேன். ஃபார் ஈச்ல இருந்து மெட்டா டேட்டா போகுது. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸ்கிரிப்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெட் மெட்டா டேட்டா வந்துருச்சு. இப்போ ஃபார் ஈச்சும் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட அவுட்புட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் வந்துட்டு எக்ஸிஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு வருது. விச் மீன்ஸ் அது வந்து ஆர்டர் ஃபோல்டரா இருக்கலாம். அது என்ன ஃபோல்டர் அப்படின்றத நீங்க இங்க பாருங்க இன்புட்ல. ஆர்டர் ஃபோல்டர். இந்த ஆர்டர் ஃபோல்டர் இங்க இல்லைன்னொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. இதோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. அப்ப இந்த கெட் மெட்டா டேட்டாவோட அவுட்புட்ல ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ இருக்கு. இதுலயும் ட்ரூ இருக்கு. சரிங்களா? So அப்போ நம்ம வேலிடேஷன் பண்றது இந்த மாதிரி வந்துட்டு கெட் மெட்டா டேட்டாவை வச்சு நீங்க வேலிடேட் பண்ணிக்கலாம் பிஃபோர் காப்பி ஆக்டிவிட்டி. சரிங்களா? இப்போ இதுல இருந்து அடுத்து எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னா, இந்த கெட் மெட்டா டேட்டால இருந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்றேன். இந்த இஃப் கண்டிஷன் ஆட் பண்றேன். இந்த இஃப் கண்டிஷனை இதோட ஆன் சக்சஸ் எடுத்துட்டு வரேன். ஆன் சக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபால்ஸா இருந்தாலும் சரி, ட்ரூவா இருந்தாலும் சரி, இதுக்குள்ள பாஸ் ஆயிடும். ஆ. அப்போ ட்ரூன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு காப்பி ஆக்டிவிட்டி ரன் ஆகணும். ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா எதுவுமே ரன் ஆக வேண்டாம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இதை எடிட் பண்ணிட்டு இதுக்குள்ள காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ as usual காப்பி டேட்டால நம்ம என்ன பண்ணுவோமா, இங்க நீங்க குடுத்துருங்க. அப்போ அது ட்ரூன்னு இருந்ததுன்னா, உங்களுக்கு இத எடுத்துட்டு வரும். சோர்ஸ் வந்துட்டு எஸ்எஃப்டிபி வைல்ட் கார்ட் குடுத்துருங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐட்டம் எடுக்கணும். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள இருக்கிறனால, இதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி இந்த ஃபார் ஈச்ச வந்துட்டு அது உங்களுக்கு எடுக்காது. அதனால வந்து நீங்க ஐட்டம்ன்றத நீங்க டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஐட்டம் டாட் எஸ்ஆர்சி பாத் குடுத்துருங்க. டெஸ்டினேஷன் நம்மளுக்கு லேக் ஹவுஸ். பிரான்ஸ் லேக் ஹவுஸ். ப்ரௌஸ்ல போயிட்டு பிரான்ஸ் லேக் ஹவுஸ். ஃபைல்ஸ்ல போங்க. ஃபைல் பாத். இதுலயும் போயிட்டு நம்ம மேனுவலா தான் டைப் பண்ணணும். ஐட்டம் டாட் சிங்க் பாத். ஓகே. குடுத்துற வேண்டியதுதான். இப்போ இஃப் கண்டிஷன்ல ட்ரூ ஆக்டிவிட்டி நம்ம குடுத்தாச்சு. பேக் வந்துருங்க. இஃப் கண்டிஷன்ல ட்ரூ ஆக்டிவிட்டிக்கு காப்பி டேட்டா குடுத்தாச்சு. ஃபால்ஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டு நம்ம என்ன குடுக்கணும் அப்டின்னா, எதுவுமே குடுக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 5 செகண்ட் வந்துட்டு வெயிட் பண்ற மாரி ஒரு வெயிட் ஆக்டிவிட்டி குடுத்துடலாம். இதுல போயிட்டு சர்ச் பண்ணிடலாம். வெயிட். இத வெயிட் குடுத்துருங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு எத்தன செகண்ட் வேணும்னா 5 செகண்ட் வேணும். இப்போ பாத்தீங்கன்னா, ஃபார் ஈச்க்குள்ள கெட் மெட்டா டேட்டா இருக்கு. கெட் மெட்டா டேட்டா வந்து பாத்தீங்கன்னா, எய்தர் ட்ரூவா, ஃபால்ஸான்னு செக் பண்ணும். ட்ரூவா இருந்ததுன்னா, இந்த இஃப் கண்டிஷனோட ட்ரூக்குள்ள காப்பி டேட்டா ரன் ஆகும். ஃபால்ஸா இருந்ததுன்னா, இஃப் கண்டிஷன்ல இருக்கிற ஃபால்ஸ்க்குள்ள வெயிட் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எரர் வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. சரிங்களா? ஏன்னா, நம்ம ஸ்கிரிப்ட் டேட்டா என்ன பண்ணுது, ஃபார் ஈச்க்குள்ள பாஸ் பண்ணுது. ஃபார் ஈச்க்குள்ள இந்த கெட் மெட்டா டேட்டா வந்துட்டு, அது செக் பண்ணி தான் நம்மளுக்கு டேட்டாவ பாஸ் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ போயிட்டு நான் சேவ் பண்ணிட்டு, ஆஹா! ஏதோ ஒரு எரர் வருது. யூ ஹேவ் ஒன் இன்வாலிட் ஆக்டிவிட்டி டு சேவ் பைப்லைன் இஃப் கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் இஸ் ரெக்வயர்ட். ஓகே. இந்த இஃப் கண்டிஷனுக்கு நம்ம எக்ஸ்பிரஷனே குடுக்கல. இஃப் கண்டிஷன்ல என்ன எக்ஸ்பிரஷன் குடுக்கணும், இந்த கெட் மெட்டா டேட்டாலருந்து என்ன டேட்டா வருதோ, அத நம்ம குடுக்கணும். அத நம்ம குடுக்கவே மறந்துட்டோம். ஸோ இதுல வந்துட்டு இத கிளிக் பண்ணிட்டு, ஆக்டிவிட்டியோட அவுட்புட்ல போயிட்டு, கெட் மெட்டா டேட்டாவோட அவுட்புட் எடுத்துக்கங்க. அந்த அவுட்புட் அப்படியே ஓகே குடுத்துருங்க. ஏன்னா, அந்த அவுட்புட்ல தான் நம்மளுக்கு அது எய்தர் ட்ரூவா, ஃபால்ஸான்னு வருது. ஓகே. ஸோ அத நீங்க அப்படியே குடுத்துடலாம். அவுட்புட்ல கூட இருங்க. மெயின் பைப்லைன் போயிடலாம். கெட் மெட்டா டேட்டாவோட அவுட்புட்ல நம்மளுக்கு என்ன எக்ஸிஸ்ட் இத மாத்திரம் நம்ம சூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ இத நான் காப்பி பண்ணி கூட வச்சுக்கிறேன். காப்பி. ம். பேஸ்ட். ஸோ இங்க வந்துட்டு
ஸோ இதில் போயிட்டு எடிட் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனில் ஆக்டிவிட்டியோட அவுட்புட்டில் கெட் மெட்டாடேட்டா எக்ஸிஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். வெதர் த ஃபைல் ஃபோல்டர் டேபிள் ஆர் எக்ஸிஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ அவுட்புட் டாட் எக்ஸிஸ்ட் ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிஸ்ட் இருந்ததுன்னா இஃப்க்குள்ள காப்பி டேட்டா போகும், ஃபால்ஸுக்குள்ள வெயிட் ஆக்டிவிட்டி போகும். அவ்வளோதான். அப்படியே போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் கேன்வாஸ் போயிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே ஃபார் ஈச்ல கெட் மெட்டா இருக்கு, இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இப்போ இந்த கெட் மெட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷனா ப்ராசஸ் பண்ணுது. ஓகேங்களா, அதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு கியூல இருக்கு. இப்போ இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி கியூல இருக்கு, இதுல வந்துட்டு வெயிட் ஆக்டிவிட்டி வந்துட்டு கியூல இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் கண்டிஷன். புரியுதுங்களா? ஸோ வெயிட் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ காப்பியும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய லேக்கோ சைடு போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு குளோபல்ல பிரான்ஸுக்கு கீழே கஸ்டமர் வந்துருச்சு, எம்ப்ளாயி வந்துருச்சு. ஆர்டர் வரல, பிகாஸ் ஆர்டர் வந்துட்டு நம்மளுடைய இஃப் கண்டிஷன் ஸ்கிப் பண்ணிருச்சு. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இது ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம ரெகுலரா பண்ற காப்பி ஆக்டிவிட்டியை நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.